ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே இந்த சாயப்பா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் அவசரமாக ஓடி வந்தேன். ஆனால் நீயோ நான் சொல்கிறத கேட்காம என்னை காக்க வச்சுக்கிட்டு இருக்க. இப்போதாவது நான் சொல்லக்கூடியதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் நீ மட்டும் தனியாக கேட்டு வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்குது, இனி என்ன நடக்குங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இப்போதே இந்த நிமிஷமே உன் கவலைகளையெல்லாம் நீ மறந்து என்னோடு சேர்ந்து இறைபக்தியில் கவனம் செலுத்து. குழந்தை போல மனசோட கள்ளங்கபடம் இல்லாமல் மனசார அன்போடு நீ கருணை செலுத்தும் போது கண்டிப்பாக இந்த சாயப்பா உன் மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் அடுத்தவங்க முகத்தை பார்த்து பழகாமல் ஆளுக்கு ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே வேறொன்றை பேசுபவர்களாகவே இருக்கிறார்கள் அல்லவா? உன்கிட்ட நிறைய நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இருந்தாலும் நீ இரக்கப்படுறதாலேயே ஏமாந்து போகிறத நான் பார்க்குறேன். ஆனால் நீ இப்படி அப்பாவித்தனமாக அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டி ஏமாந்து போனாலும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ தாழ்ந்து போகவோ தோற்று போகவோ இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். மற்றவங்களுக்கு நீ செய்யக்கூடிய எல்லா உதவிகளும் உன் புண்ணிய கணக்கில் தான் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ எந்த அளவுக்கு அமைதியாக நிதானமாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மேம்படுமே செல்லமே. மற்றவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் கூட நீ ஒருபோதும் நிதானத்தை இழந்து விடாதே. உண்மையிலேயே நீ அடுத்தவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு நினச்சினா யாரிடமும் எதிர்மாறாகவோ எதிர்வினையாகவோ பேச வேண்டாம். உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு சமாளிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உன்னை சுற்றி உள்ள நண்பர்களும் உறவினர்களும் யாருமே மனிதர்களாக இல்லை. எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுபவர்களாக மட்டுமே இருக்காங்க. அவங்க எப்போ எப்படி மாற்றி பேசுவாங்கன்னு உனக்கே தெரியாது என் செல்லமே. ஏன் அவங்களுக்கே கூட தெரியாது. இந்த உலகத்தில் பல பேர் என்ன செய்கிறோன்னு தெரியாமலேயே தப்பு செய்யக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. நீ நினைக்கிறது போல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருவர் மனசுக்குள்ளேயும் கோபமும் இருக்கும், விரக்தியும் இருக்கும், பொறாமையும் இருக்கும், பொறுமையும் இருக்கும். எரிச்சலும் ஆக்ரோஷமும் வாக்குவாதமும் செய்யக்கூடியவர்களாகவும் பல பேர் இருக்கதானே செய்கிறாங்க. அதனால் நீ எப்போதும் எந்த விதத்திலும் எதிர்வினை ஆற்றாமல் நல்ல செயல்களையும் நேர்வினைகளையும் ஆற்றக்கூடிய பிள்ளையாயிரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ ஒரு நல்ல முடிவை எடுத்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு நிச்சயம் உறுதுணையாக இருப்பேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும், நீ எடுக்கக்கூடிய சரியான முடிவும், உன்னுடைய நேர்மறை எண்ணமும் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் இப்போ நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அதன் மூலமாகவே உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கூட இந்த சாயப்பா நான் நடத்தி கொடுக்குறேன் செல்லமே. அன்பை நீ வைக்கிறதுக்கு அடுத்தவங்க உன் மேலே அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்காதே. நீ அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அடுத்தவங்களை சார்ந்து இருக்காம நீயே உன் மனசளவில் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழ தயாராகு. உன்னுடைய நல்ல குணத்துக்காகவே இந்த சாயப்பா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். எதையும் எட்டி பிடிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது உன் தன்னம்பிக்கையின் முன்பாக எல்லாமே தகர்ந்து காணாமல் போயிடும். உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா உன் எண்ணங்களின் மூலமாகவே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை நீ எளிமையோடு அதே நேரத்தில் வெற்றிகரமாகவும் வாழும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் யாருக்கிட்டையும் பொய்யாக நடித்து உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கணும்னு நினைக்காதே. யாரிடமும் நடிக்காமல் எவர்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம எப்போதும் மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராக என் தங்கமே. எறும்பு போல ஓடி ஓடி உழைக்கணும், எருது போல இழுத்து இழுத்து வேலை செய்யணும், ஏறு நடை போட்டு வெற்றியை எட்டி பிடிக்க தயாராக நீ இருக்கணும். கண்டிப்பாக உன் மனசுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற எரிமலைகளை எல்லாம் அடக்கி அமைதிப்படுத்தி
உன் மனசுக்கு நிம்மதியையும் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் இந்த சாயப்பா நிச்சயமாக கொடுக்குறேன். என் தங்க பிள்ளையான நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். எந்த விஷயம் உனக்கு போதலை பத்தாதுன்னு சொல்கிறியோ அந்த விஷயத்தை இன்னும் உனக்கு அள்ளி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் மனசுக்கு இன்பம் தரும் நிகழ்வுகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இத்தனை காலமாக நீ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு காத்திருக்கியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் வருத்தங்களையும் அகற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் துன்பங்களை எல்லாம் இன்பங்களாக மாற்றித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் சொன்ன எல்லாமே நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ என்னை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாவிட்டாலும் அதுக்காக கவலைப்பட வேணாம். நான் உன்னை நோக்கி அடியெடுத்து வைத்து ஓடி வந்து வெற்றியை உனக்கு அணிவிப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன்னையும் உன் உடம்பையும் நல்லா பார்த்துக்கோ. உன்னுடைய இன்பம் துன்பம், அழுகை சிரிப்பு, கோபம் தாபம், மோகம் போகம், வறுமை என எல்லாவற்றிலும் நான் கலந்தே தான் இருக்கேன். உனக்கு குறையாக இருக்கும் விஷயங்களை சரி செஞ்சு நிறைவாக அனைத்தையும் அள்ளி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன் நோய் நொடிகளையும் உன் மன வருத்தத்தையும் போக்கி உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது எல்லாமே கடந்து போகும், எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் கவலைப்படுத்துகிறவங்களையும் நினச்சி வருத்தப்பட வேணாம். காலம் கண்டிப்பாக உண்மை என்னங்கிறத அவர்களுக்கு புரிய வைக்கும். உன்னுடைய முக்கியத்துவத்தையும் மற்றவங்க உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு. உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே அதற்குரிய நற்பலனை நிச்சயம் நீ அடைவாய் என் செல்லமே. நீ எந்த விஷயத்தை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயம் நல்லா நடக்கணும்னு தானே ஆசைப்படுற. கண்டிப்பாக அமைதியாக இரு. நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் உன் கைகளில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரனாக இருக்கும்போது நீ நம்பிக்கையை தளர்த்திக்காம உறுதியாக இருந்தாலே போதும். இன்னைக்கு கூட நான் உன் வாழ்க்கைக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. உன் வலியையும் வேதனையும் போக்கி இனி வரக்கூடிய காலங்கள் முழுவதும் உனக்கு நல்ல காலமாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உனக்குள் இருந்து உன்னை தூண்டி விட்டு உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை கொடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ இழந்ததை எல்லாம் நினச்சி கவலைப்படாத. நீ எதையும் இழக்கும்படியும் நீ துக்கப்படும்படியும் துயரப்படும்படியும் இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ அதிகம் பிரார்த்திக்கலை, நீ அழகாக வார்த்தைகளை பேசலை, ஆனால் உன் உள்ளம் உண்மையாக என்னை நம்புகிறதல்லவா? உண்மையை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். உன் பக்திக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நீ தேடிக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ இந்த சாயப்பா பதில் கொடுக்க தான் போகிறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அனைத்தும் சீராகி உன் வேண்டுதல்கள் நிறைவேறி உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எப்போதுமே தோளில் சுருக்கங்கள் விழுந்தாலும் உள்ளங்கள் சுருங்காமல் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய உன் அப்பா அம்மாவின் வாழ்க்கையைப் போல உன் வாழ்க்கையும் கடைசி வரைக்கும் கண்ணியம் மிகுந்ததா, ஒழுக்கம் மிகுந்ததா, பொறுப்பும் பொறுமையும் மிகுந்ததா, அன்பும் பாசமும் நிறைஞ்சதா இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் மனசுக்கு இப்போதைக்கு அன்பு காட்டவும் ஆதரவு தரவும் ஒருவர் தேவை. அதனால தான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் மீது அன்போட அக்கறையை செலுத்துறதுக்காகவே இந்த சாயப்பா வந்திருக்கேன் என் செல்லமே. உன் மனசை நீ என்னதான் வேலைகளில் ஈடுபடுத்தினாலும் அவ்வப்போது உன் மனசு என்னடா வாழ்க்கை இதுன்னு நினச்சி வருத்தப்படுறதையும் வெறுப்பதையும் சலிப்பு கொள்றதையும் பார்க்குறேன். உன் மனசை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன். உன் வேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நீ படும் கஷ்டத்தை யாருக்குமே தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்களே, தெரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் மன பாரங்கள் அனைத்தையும் குறைத்து நீ மகிழும்படி செய்ய போகிறேன்.
உன்னை பற்றி மோசமாக பேசுபவர்களையும் தப்பாக நினைக்கிறவங்களையும் நினச்சி கவலைப்படாத. உன் மதிப்பு இதுவரைக்கும் அவங்களுக்கு புரியலை. ஆனால் நிச்சயமாக கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு உன்னை பற்றின நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். நீ தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து மனதை அழுத்தி கொள்ளாதே. இந்த சாயப்பா எப்போதும் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.